கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி அடுத்த 6 வருடத்திற்கு எந்த தேர்தலிலும் கலந்து கொள்ள முடியாது, எந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் செய்ய முடியாது என்கிற ஒரு தடையை அவர் மீது விதிக்க போறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டும் தானா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இது போன்ற பல்வேறு நபர்கள் இதில் சிக்க போறார்கள். இதை பத்தின ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நான் உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறேன். ராமர் கோவில் என்கிற இந்த வார்த்தை ஒட்டுமொத்த பிஜேபியின் தேர்தல் பிரச்சாரமாக மாறிவிட்டது. ராமர் என்கிற பெயரில், ஹிந்து என்கிற பெயரில், மதம் என்கிற பெயரில், இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்கிற பெயரில் ஓட்டை சேகரிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் பிஜேபி பார்க்கிறது என்று நான் கூறினால் நீங்க நம்புவீர்களா? நம்பியே தீர வேண்டும். அதற்கான ஆதாரங்கள் என் கையில் இருக்கிறது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 படி நீங்க பார்க்கும்போது, எந்த மதத்தின் அடையாளத்தை வைத்து, எந்த இனத்தின் அடையாளத்தை வைத்து, எந்த ஜாதியின் அடையாளத்தை வைத்தும், இராணுவத்தின் அடையாளத்தை வைத்தும் நீங்க ஓட்டை சேகரிக்க கூடாது என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. அப்படி நீங்க அந்த ஓட்டை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்த்தீர்கள்னா உங்கள் மீது வழக்கு பாயும். உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து காட்டப் போகிறேன். ஏப்ரல் 17ஆம் தேதி வெளிவந்த இந்த வீடியோ. அயோத்தியாவில் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசும்போது அசமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா அவருடைய அதே உரையை லைவ் டெலிகாஸ்டாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த கோஷங்களை எந்த அளவில் பிஜேபி தன்னுடைய மேடையில் இருந்து பேசியது. ஆனால் இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் எப்படி அமைதியாக இருந்தது என்று அந்த வீடியோவை முதலில் நீங்க பாருங்கள். இது ஒரு வீடியோ அல்ல. ராமர் கோவில் எந்த அளவில் பிஜேபியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய புரோஷர்ஸ்களில் எப்படி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். முதலில் இந்த வீடியோவை பாருங்கள். मेरे साथ बोलिए जय श्री राम, जय श्री राम, जय जय श्री राम, जय जय श्री राम, जय जय श्री राम. $500 years and wish of crores of Bharatiyas was fulfilled by Prime Minister Shri Narendra Modi ji for Bharatiya to survive. Vote for BJP. 500 ஆண்டுகள் எந்த ராமர் கோவிலுக்காக இந்துக்கள் காத்து கொண்டிருந்தார்களோ அதை ஸ்ரீ நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் கட்டி காட்டிவிட்டார். இந்த நாட்டின் நீங்க உண்மையான பாரதியராக இருக்க ஆசைப்பட்டீர்கள்னா நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஒரு வீடியோவையும் டாக் செய்திருக்கிறார். அதாவது ராமர் கோவிலின் அந்த ஆராதனை, அந்த பூஜை வீடியோவை போட்டு நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இவர் மீது பீப்புள்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 படி ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று மட்டுமே கூறினார்கள். இதை தாண்டி எதுவுமே செய்யவில்லை. சரி, இவர் மட்டும் தானா மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை மீறிய நபர்? கிடையாது. ஆஃபிஷியல் எக்ஸ் பக்கம் பிஜேபி ஆஃபிஷியல், இதிலிருந்து எத்தனையோ வீடியோக்கள் ராமர் கோவிலை சார்ந்து இருப்பதாக நீங்க பார்க்க முடியும். என்னுடைய டிவி ஸ்கிரீனில் ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். பிஜேபி ஃபார் இந்தியா என்கிற ஒஃபிஷியல் பக்கத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, ராமர் கோவில் இவர்கள் கூறக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் அனைத்துமே இருக்கிறது. பிஜேபி ஃபார் உத்தரப்பிரதேஷ், பிஜேபி ஃபார் யூபி என்கிற இந்த வீடியோவை பாருங்கள். हमारे लिए राम मंदिर राजनीतिक फायदे का नहीं आस्था का मुद्दा है. எங்களுக்கு ராமர் கோவில் அரசியல் வார்த்தை கிடையாது, எங்களுடைய நம்பிக்கைக்கான அடையாளம். இதை வைத்து ஓட்டை கேட்டிருக்கிறார்கள். वोट फॉर मोदी जी, फिर एक बार मोदी सरकार, अब की बार 400 पार என்கிற டேக்களுடன். சரி, இது மட்டும் தானா? கிடையாது. இன்னும் ஒரு சில உத்தரப்பிரதேஷ் பிஜேபி ஃபார் உத்தரப்பிரதேஷ் போட்ட அந்த வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறேன்.
सपने नहीं हकीकत दिखाए मोदी जी ने, राम मंदिर बनाया। आज की हकीकत रामलला की तस्वीर आप देख रहे हैं। सांस्कृतिक स्थल का विकास भारतीय राम मंदिर के साथ देख रहे हैं। ये राम नवमी क्यों इतनी खास है இது போன்ற வீடியோக்களை பிஜேபி உத்தரப்பிரதேஷ் எடுத்து காட்டுகிறது. பிஜேபி உத்தரப்பிரதேஷ் மட்டுமல்ல, பிஜேபி பீகார் போட்ட இன்னும் ஒரு சில வீடியோக்களை, இன்னொரு சில போஸ்டர்ஸ்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். अगर आप चाहते हैं कि कोई घुसपैठिए आपके हक ना मारे तो बाहर निकालिए और एनडीए को वोट दीजिए. घुसपैठिए அதாவது இஸ்லாமியர்களை டார்கெட் செய்து உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வாசலை இஸ்லாமியர்கள் அபகரிக்க கூடாது என்று நம்பினீர்கள்னா நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள். ஜாதியின் மதத்தின் பேரில் ஓட்டை கேட்கிறார்கள். फिर एक बार मोदी सरकार, इधे बीजेपी बिहार पोटा इन्नोर वोट देने जा रहे हैं तो ये जरूर याद रखिए, रामलला का मंदिर किसने बनवाया. वोट போட போறீர்களா? உங்களுடைய மனதில் ஒரு விஷயம் ஆழமாக இருக்க வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ராமர் கோவிலை யார் கட்டினார் என்று. அதை மனதில் வைத்து நீங்க ஓட்டு போடுங்கள். சரி, பீகார் பிஜேபி போட்ட பல்வேறு இதே போன்ற மதத்தை வைத்து ஓட்டை சேகரிக்கக்கூடிய இந்த போஸ்டர்ஸ்களை நீங்க பார்க்கிறீர்கள். சரி, வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து விடலாம். பிஜேபி வெஸ்ட் பெங்கால் என்ன செய்தது என்று. அவர்களும் ராஜ்நாத் சிங் மற்ற நபர்களுடைய போட்டோக்களை போட்டு அதே போன்ற ராமர் கோவில் என்கிற அடையாளத்தை வைத்து, ராமர் என்கிற அடையாளத்தை வைத்து ஓட்டை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். ராஜஸ்தானை பாருங்கள், பிஜேபி ராஜஸ்தான், பாஸ்வாடா ராஜஸ்தான், அங்கேயும் ராமர் கோவிலின் இந்த வீடியோவை பார்த்தீர்கள்னா பெண்கள் எல்லாம் நிற்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் அந்த ராமர் கோவில் படம் இருக்கிறது, மற்ற ஹிந்து டேட்டிஸோடைய படங்கள் இருக்கிறது. அதை வைத்து ஓட்டை சேகரித்திருக்கிறார்கள். कांग्रेस ने वर्षों तक रामलला को टेंट में बैठा कर रखा, राम मंदिर के फैसले को लटका कर रखा. कांग्रेस எத்தனையோ ஆண்டுகள் வரை ராம்லல்லாவை ஒரு டென்ட்டில் அமர வைத்ததா? பிஜேபி மட்டும்தான் அவரை மீட்டெடுத்திருக்கிறார்கள். केंद्रीय गृह सहकारिता मंत्री श्री अमित शाह, कांग्रेस ने वर्षों तक, இதுவும் அவர்கள் போட்ட வீடியோ எல்லாம் போடுறார்கள். राम मंदिर का संघर्ष तो 500 साल पुराना है, जब चुनाव का कोई नामो निशान नहीं था. ராமர் கோவிலின் இந்த போராட்டம் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அப்போ ராமர் கோவில் யாருக்குமே தெரியவில்லை. ஜேபி நட்டாவை எடுத்துக்கொள்ளுங்கள். उत्तराखंड बीजेपी उत्तराखंड இதே போன்ற வீடியோக்கள். कांग्रेस पार्टी सदैव राम विरोधी और सनातन विरोधी रही है, भारतीय राष्ट्रीय अध्यक्ष श्री जेपी नड्डा வீடியோ போட்டிருக்கிறார். காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் எப்பவுமே ராமருக்கு எதிரான நபர்கள், சனாதன தர்மத்திற்கு எதிரான நபர்கள், அதனால் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போறாரு. உத்தராகண்ட்ல இருந்து வெளிவந்த பல்வேறு வீடியோ, பல்வேறு எக்ஸ் பக்கத்தில் போட்ட போஸ்டர்ஸ்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. சத்தீஸ்கருக்கு வந்து விடலாம். நாடு முழுவதும் ராமர் ஹிந்து முஸ்லிம் என்கிற பேரில் இவர்கள் எந்த அளவில் கம்யூனல் ஆங்களை தெரிவித்து வருகிறார்கள் நீங்க பார்க்க வேண்டும். छत्तीसगढ़ बीजेपी फॉर सीजी स्टेट, நீங்களே போய் பார்க்கலாம். राम मंदिर का निमंत्रण ठुकराया, कांग्रेस ने किया छत्तीसगढ़ को अपमानित. ராமர் கோவிலுடைய அந்த இன்வெஸ்டேஷனை இவர்கள் மறுத்து விட்டார்கள். சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த ஆசையை இவர்கள் நசுக்கி விட்டார்களா? இது சத்தீஸ்கர் பிஜேபி எடுத்து வைத்த போஸ்டர்ஸ்கள். சத்தீஸ்கர்ல இருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு இதே போன்ற போஸ்டர்ஸ்களை நீங்களுடைய ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இசிஐ பிஜேபி காங்கிரஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் பீலை மோடி டெல்லியில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் எடுத்துக்காட்டிய அனைத்து போஸ்டர்ஸ்களுமே நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியின் ஒபிஷியல் பக்கத்திலிருந்து வெளிவந்த போஸ்டர்ஸ்கள். ஏன் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? ஏன் தேர்தல் ஆணையம் இது போன்ற வீடியோக்களை, இது போன்ற போஸ்டர்ஸ்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறது? மதத்தின் அடையாளத்தை வைத்து, இனத்தின் அடையாளத்தை வைத்து, இராணுவத்தின் அடையாளத்தை வைத்து ஒரு நபர் ஓட்டை சேகரிக்கும் போது, ராமர் கோவில் என்கிற அடையாளத்தை வைத்து ஒரு நபர் ஓட்டை சேகரிக்கும் போது, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை திணிக்கும் போது ஏன் தேர்தல் ஆணையம் ஆக்ஷன் எடுக்க மறுத்து வருகிறது? ஏன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அமைதியாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.